உடுமலைப்பேட்டையில் ராணுவ பள்ளியில் உயிரிழந்த மாணவனின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து சொந்த ஊருக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள ராணுவ பள்ளியில் விடுதி உணவை சாப்பிட்ட 6ஆம் வகுப்பு மாணவன் சித்தார்த் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதை அடுத்து மாணவர் சித்தார்த்தின் உடல் சொந்த ஊரான பழனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே உடற்கூறு ஆய்வை வீடியோ பதிவு செய்வதாக கூறி காவல்துறை ஏமாற்றிவிட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். இது ஸ்கூல் நிர்வாகத்துடைய கவனக்குறைவினால இது நடந்திருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக எடுத்தாகணும். இருக்கிற பசங்களுக்கு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக தேவை. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் நடந்து அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாதுங்க. இது கவர்மெண்ட் இதில் எந்த ஒரு தலையிடுதலும் இல்லாமல் இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு தலையிடணும். பரிசோதனையில் வீடியோ ரெக்கார்டிங் கேட்டிருந்தேங்க. வீடியோ ரெக்கார்டிங் நேற்று பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க சாலை மறியல் பண்ணதுக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் கிடையலைங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் இல்லைங்க. இது மட்டும் எங்களுக்கு உண்டான எந்த இதுவுமே கவர்மெண்ட்லேருந்து பண்ணலைங்க. நேற்று இருந்தே எங்களுக்கு எந்த சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஸ்கூல் தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. பையன் இறந்த பையனுக்கு உண்டான நீதி கிடைக்கணும் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மேலும் 5 மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. இம்மாணவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.